கடகராசிக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வர காத்திருக்கிறார் குரு பகவான். பொதுவாகவே இந்த ஒரு வருஷத்துல நிறைய கிரக பயிற்சிகள், நிறைய வக்ர பயிற்சி, அதிச்சாரம் இந்த மாதிரி நிறைய வரது ஒரு வகையில ஆதாயமும் கூட. ஏன்னா எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் கடன் சிக்கல்களில் உழண்டுக்கிட்டு, இன்னொரு பக்கம் நோய்வாய்ப்பட்டு, இன்னொரு பக்கம் வேலை போய், இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று எல்லா ராசினருமே ஏதோ ஒரு வகையில் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடைக்கால நிவாரணம் மாதிரி அப்பப்போ வரக்கூடிய இந்த மாதிரி வக்ர பயிற்சியோ குரு பயிற்சியோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்குது. ஏதோ ஒரு வகையில் கெட்டது நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்குது, ரொம்பவே நல்லது நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்குது, அவ்வளோதான். ஆனால் இது எந்த ராசினருக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இதில் விரிவாக பார்க்க போகிறோம். சரி, ஒரு பக்கம் இது இருந்தாலுமே கூட வாழ்நாள் முழுமைக்குமே பெரிய சிரமங்கள் எதுவும் இல்லாமல் லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கா, உங்களுக்கு அதுக்கான ஒரு தேவை இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா இந்த பதிவோட இறுதியில் அதற்கான வழிமுறையை நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக ஒவ்வொரு கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு கிரகத்திற்குமே எண்கள்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் உங்கள் பெயர்கள்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த பெயர்கள் சரியாக அமைத்து கொள்வதை பற்றின, அது மாதிரி அமைத்து கொண்டால் என்ன மாதிரியான ஒரு நிரந்தர நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி உங்கள் லைஃப் போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த இலவச பொது பலன்கள் நான் தருவேன். அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குரு உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இவ்வளோ நாள் இருந்தார். ஆகஸ்ட் 18க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்திருக்காரு. அது நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் நல்லது பண்ண போகிறது. இவ்வளோ நாள் அஷ்டம சனி நீங்கிருச்சுன்னாங்க, ஒரு பக்கம் சனி வக்ர பயிற்சி வேறு வந்துருச்சுன்னாங்க, இப்போ முன்னாடி போன சனி பின்னாடி மறுபடியும் எங்களை அடிக்குதா, ஆனால் இவங்க சொன்னது மாதிரி எந்தவித நன்மையுமே தெரியலையே அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த கடகராசினியர்களுக்கு உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு மிக முக்கிய கிரகம்தான் குரு. அவர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் நன்மையை செய்ய போகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய ராசியின் மீதே அவர் ஆகஸ்ட் 18லிருந்து டிசம்பர் 5 வரைக்கும் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் மிக முக்கியமான இடங்கள்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது 5, 7, 9 இந்த இடங்களின் மீது குருவின் பார்வை அப்படிங்கிறது விழுகிறது. 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொன்னோம் இல்லையா? இவ்வளோ நாள் நடக்காத விஷயங்கள், கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் உங்களை தேடி கிடைக்கும். இவ்வளோ நாள் நடக்கலை, இப்போ மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் கூட ஏற்பட்டுடலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே அமைய போகுதுன்னு சொல்லலாம். அதோட பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். சில பேர் வீட்டில் குழந்தை இல்லைங்கிறதே பெரிய குறையாக இருக்கும், குழந்தை கிடைக்கும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண வரன் அமையாமல் அல்லது அமைந்தும் அவங்க இழுத்துக்கிட்டே இருக்காங்க, இன்னும் கல்யாண தேதியே கல்யாணத்துக்கான நாளே சொல்ல மாட்டேங்கிறாங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிக துரிதமாக எல்லாமே பீஸ்ஃபுல்லாக உங்களுடைய மனசுக்கு பிடித்த வகையில் நடந்தேறும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்க முடியல, வீடு வாங்க முடியல அப்படின்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. குருவின் அருளால், ஏன்னா குரு தான் உங்கள் ராசியிலேயே உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம். அதுவும் அவர் யார்? முழு சுபர், முழுமையாக நன்மையை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இந்த குறைந்த நாட்களே உங்கள் கட்டத்து மேலே இருந்தாலுமே, கடகத்தின் மீது இருந்தாலுமே, அந்த குறைந்த நாட்களுக்குள்ளார எவ்வளவு வாரி அதிகமாக நல்ல பலன்களை தர முடியுமோ அவ்வளவு நல்ல பலன்களை கொடுத்து விட்டு போகுவார். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவே விடக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நாள் நல்லது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலையும் மனவேதனையிலையும் சோர்வுலையும் நீங்கள் இருப்பீங்க தான். அதில் யதார்த்தமான ஒரு உண்மை தான் அது. இருந்தாலுமே கூட
நமக்கு ஒரு நல்ல நேரம் வரப்போகுதுங்கிறத இந்த காணொளி மூலமாக உங்களை இறைவனே காண வைக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நீங்கள் நம்புங்க. ஏன்னா இது எல்லா நேரங்கள்லையும் இது மாதிரி அமையாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சில காலகட்டங்களில் அது மாதிரி அமையும் பொழுது அதை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு வந்து நம்ம கதவை வந்து தட்ட போகுது இப்போ. ஸோ அப்போ நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அது அடுத்த தெருவுக்கு போயிடும். ஸோ அப்போ நீங்கள் அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த சமயத்தில் உங்களுடைய வியாபாரம் அல்லது உத்தியோகத்தின் மூலமாக ஒரு உயர்வுங்கிறது நிச்சயம் கிடைக்க போகுது. ஒரு திருமண யோகம் அமைய போது, மழலை சொல் கேளாத வீட்டில் வந்து மழலை சத்தம் கேட்க போகிறது. சொத்து பத்து வாங்கணுன்னாலும் நீங்கள் முயன்றீர்கள் என்றால் மிக அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களுடைய லைஃப்பில் ஸ்டேட்டஸ் அப்கிரேடாக நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள். நிறைய நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வாழ்நாளில் எல்லா நேரங்கள்லையுமே அந்த கிரகங்கள் வந்து சாதகமாக இருப்பதில்லை. நிறைய நேரங்களில் அது பாதகத்தையும் உண்டு பண்ணிடுது இல்லையா? அப்போ அது போன்ற பாதகங்கள் உங்களை வந்து பெரிய லெவலுக்கு தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் உங்களுடைய பெயரை அமைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது தான் உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி. எத்தனையோ பேர், எத்தனையோ பிரபல்யங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்த அவங்க இயற்கையாக பெயர் வைக்கப்பட்டு சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் பெயர் மாற்றம் பெற்ற பிறகு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ராஜா வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய விஐபிஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்யுது. அந்த இயற்பெயர் இருந்தது வரைக்கும் அவங்களுடைய லைஃப் ஒரு மாதிரியும், அவங்களுடைய பெயர் மாற்றப்பட்ட பிறகு வேற ஒரு மாதிரியும் இருந்திருக்கு. அதற்காக பெயரை நான் ஃபுல்லாக மாற்ற சொல்ல மாட்டேன். பெயரில் திருத்தம் பண்ணாலே போதும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் தற்போது அமைஞ்சிருக்கிற பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிலை ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி வியாபாரம் சரியாக போகலை, நான் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு வந்து முழு இன்வால்மெண்ட்டையும் என்னுடைய உழைப்பையும் தரேன், ஆனால் வந்து வியாபாரம் வந்து செழிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வியாபார பெயர் உங்களுடைய பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் அனுப்புங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவலை சொல்கிறேன். வீட்டில் குழந்தைகள் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பேர் சூட்டியிருக்கீங்கன்னாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்க குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா பேரை அனுப்புங்க. இல்லாட்டினா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் மட்டும் அனுப்புங்க. குழந்தைக்கு நம்ம எப்படி பேர் மாற்றம் பண்ணி தருவோம், பேர் எப்படி அமைத்து தருவோங்கிறத குறிப்புகள்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.